வணக்கம் நண்பர்களே. நம்ம இங்கே பார்க்க போகிறது டிஎர், அதுக்கப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம டிஎரோட உருமணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 34201 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த நம்பரில் ஆல் போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு, பி போர்ட்லேயுமே நமக்கு 0 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு பி போர்டு மட்டும் ஃபுல்லாக ஓகே ஆச்சு. பட் ஆனால் ஏஎம்சி மிஸ் ஆகிருக்கு. 12ஆம் தேதிக்கான டிஎரோட உருமணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். மற்றது ஆல் போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 4, அதுக்கப்புறம் 6, பி போர்டில் 5, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. சி போர்டில் 5, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ இதில் நமக்கு மொத்தமாக பார்த்தோன்னா நமக்கு 4, 5, 6 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அடுத்தது ஏபிபிசிஏசி. இதில் நமக்கு 97796556 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 975546 கிடச்சிருக்கு. ஸோ நேற்றுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ நம்பர் நேற்றுக்கு கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தேன். ஃபாலோ நம்பர் 9900 கொடுத்துருந்தேன். 2 days ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன், இல்லைனா ஒரு வாரம் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். இதில் என்ன இருக்குன்னா, ஃபாலோ நம்பர் 00 இருக்கு இல்லையா, என்ன பண்ணியிருக்காங்க, டிஆரோட ஒரு மணிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 0வும், டிஆரோட 8 மணிலேருந்து ஒரு 0 வந்திருக்கு. ஸோ 00 இப்படி வந்துருக்கு மாற்றி. கேரளாவோட 3 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 590871. இது இதுக்குமே இன்றைக்குமே நமக்கு ஃப்ளாப்பு. ஸோ நேற்றுக்கு பார்த்தோன்னா நேற்றுக்குமே ஃப்ளாப் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ 517க்கு 587 கொடுத்துருந்தோம். ஸோ இதில் பாருங்கள் 87 இதில் ஓகே ஆகிருக்கு. அதாவது 517, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 817 அப்படியே ஒரே ஒரு நம்பர் மட்டும் மாற்றிட்டு மீதி 2 நம்பர் அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா 591. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 51 அப்படியே எடுத்து இதில் போட்டாங்க. ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, வர்றாங்க லைனாக அதே நம்பரே வர மாதிரி இருக்குது. என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே. 12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 0, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. பி போர்டில் 3, அதுக்கப்புறம் 6, சி போர்டில் 3, அதுக்கப்புறம் 0. மொத்தமாக நமக்கு 036 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 28824334 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 284306 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் டிஆரோட 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 53711 ரிசல்ட்டாக வந்துச்சு. ஸோ நம்ம கொடுத்த நம்பரில் ஏ போர்டில் 7 டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. பிசி பாஸ் ஆகலை. நம்ம ஆக்சுவலாக 0099 ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். இதில் 11 வந்திருக்கு. 12ஆம் தேதிக்கான டிஆரோட 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 0, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 9, அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. பி போர்டில் 8, அதுக்கப்புறம் 0. சி போர்டில் 8, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ இதில் நமக்கு பார்த்திங்கன்னா 908 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசியில் பார்த்திங்கன்னா 98890660 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 098896 கிடச்சிருக்கு. டிஆரோட 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். நேற்றுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 18803 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் 8 பாஸ் ஆகிருக்கு, பி போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஏ போர்டும் பி போர்டும் கரெக்டாக எடுத்திருக்கோம். சி போர்டு மிஸ் ஆகிருக்கு. மேபி சி போர்டு நம்ம எடுத்துருந்தோம்னா நமக்கு ஃபுல் வினிங்கே கிடச்சிருக்கு வாய்ப்பு இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு நம்பர் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. 12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு.
ஏ போர்டில் 3 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 6 அதுக்கப்புறம் 4, சி போர்டில் 3 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. மொத்தமாக நமக்கு 3, 6, 4 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 6, 3, 3, 6, 4, 9, 9, 4 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 6, 3, 4, 9, 3, 4 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸு. கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு 9 நிறைய வாய்ப்புகள் இருக்குது வரத்துக்கு. 9 வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 6 வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 12ஆம் தேதி என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள். ஃபாலோ நம்பர் வந்து 6, 9. இது வந்து ஆல் போர்டு, எந்த ஷோவில் வேணால் வரலாம். மொத்தமாக நான் கொடுக்குறேன். தனித்தனி ஷோ தனித்தனியாக கொடுத்துருக்கேன். அது வேறு கணக்கு. இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபாலோ நம்பர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் 6, 9 2 நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு மினிமம் நீங்கள் கேரண்டியாவது இருக்குது. பார்ப்போம் எப்படின்றத. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.